வந்து ஹாப்பி ஹவர் பார்த்தீங்கன்னா இங்கே 11 மணி வரைக்கும் திறந்துருக்காங்க. ஓகே, ஸோ அது வந்து 10 வழி தான். அதுக்கப்புறம் தக்கிலா ஷாட் இருக்கு, தக்கிலா ஷாட் 10 இருக்கு, ஒட்கா ஷாட் அது 10 வழி, பக்காடி ஷாட் ஸ்டாண்ட் இருக்கு, அது மொளோகினி ஷாட் நினைக்கிறேன். ஓகே, அதான் போல மொளோகினி ஷாட் வந்து 10 இருக்கு. ஸோ யார் யார் வாங்க போறீங்களோ நீங்க வாங்கிக்கலாம். ஸோ அடுத்தது வந்துட்டு இப்போ வந்து 2 பார்ட்டிசிபேட் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்ல மாட்டீங்களா? என்னது அப்படி எனக்கு வாங்கி தந்துருக்கலாம். யாருக்கு வாங்கி தர மாட்டாங்க? நீங்க வாங்கி தந்துருக்கீங்க. அப்படி யாராவது வாங்கிட்டாங்களா? அடுத்தது வந்து வந்து ஆக்சுவலி நம்ம 2 பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஸோ அவங்க வந்துட்டு இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறாங்க. இந்த காம்படிஷன்ல பாத்தீங்கன்னாக்கா 1 மாசம் செலவு ஜாமான் ஒரு எப்பல பேக் பண்ணி தருவாங்க. அடுத்தது வந்துட்டு நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்க போறோம். அந்த பெர்ஃபார்மன்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா மிஸ்டர் ட்ரே மஹேந்திரன் இருக்காரு. அவரு வந்து டாக்டர் ட்ரே மிஸ்டர் ட்ரே என்னது முழு பேர் சொல்லுங்க. மிஸ்டர் ட்ரே மஹேந்திரன். ட்ரே மஹேந்திரன் லிஸ்ட் பிரகாரம் தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். மிஸ்டர் ட்ரே மஹேந்திரன் இருக்காரா? ட்ரே மஹேந்திரன், பிரதர் ஆஃப் டாக்டர் ட்ரே. ஓ, நீங்க தானா? ஐயா தானா? என்னையா பின்னாடி தப்பா விஷயம் வச்சுக்கிறதுங்க. என்ன பாட்டு பண்ண போறாரா? ஓகே, முதல்ல வந்துட்டு மிஸ்டர் ட்ரே மஹேந்திரன் வந்துட்டாரு. ரெண்டாவது வந்துட்டு மிஸ்டர் கேரட் பூபாதர் இருக்காரா? கேரட் மிஸ்டர் கேரட். அடுத்து யாரு? ஸோ முதல்ல வந்துட்டு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. ஸோ நீங்கள் எங்கே இது வரீங்க? ஷலாம். ஓகே, இது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இல்லை எப்படி? ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா? இதுக்கு முன்னாடி பெர்ஃபார்ம்லாம் பண்ணியிருக்கீங்களா? ஓ, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா? ஓகே, இன்னைக்கு எத்தனை பாட்டு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க? ஒரு பாட்டு தான். ஒரு பாட்டா? நான் கேள்வி கேட்டுக்கிறேன். அப்படியே கண்டிப்பா கேளுங்க. ஒரு கேள்வி ரொம்ப நேரமா. ஏன் உங்க பேரு கேரட்? நானும் வந்துருச்சா? போய் சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. ஏன் கேரட்னா ரொம்ப பிடிக்கும்? பிடிக்குமா? உங்க வயசு எத்தனை? ஓகே, அப்போ கோச்சிக்காரங்க பிள்ளைங்க மட்டும் 16 16 வயசுல போடுறாங்க பாருங்க. இப்படிதான் இருக்கணும். இந்த வயசுல தான் மோட்டர் ரேஸ் அது இதில் போடுற போல இந்த மாதிரி நல்ல ஒரு மனுஷன் என்டர்டைன்மெண்ட்ல இசைத்துறையில இந்த மாதிரி வர்றது ரொம்ப ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். பாட்டு போய் வந்துட்டு கம்பத்துக்கு இருக்கு. நீங்க தான் என் பேப்பர் எல்லாம் முடிச்சிட்டு போறியா? ஸ்டூடியோலாண்டே புக்கெல்லாம் எடுத்து முடிச்சிட்டு போயிட்டாங்க. முடிச்சிட்டு போயிட்டாங்க. சின்ன பையன் இங்க அங்கு ஓடுற கைங்க என்ன பத்து கொடுக்கிற கைங்க ஏன் அடியே அடியே கம்பத்துக்கு இருக்க சின்ன பையன் இங்க அங்கு ஓடுற கைங்க என்ன பத்து கொடுக்கிற கைங்க ஏன் அடியே அடியே கம்பத்துக்கு இருக்க வந்தாச்சு பண்ணாங்க இப்ப பார்த்தாச்சு நான் பார்த்தத போது தமிழச்சு அவன் ரொம்ப சூப்பமதி நெஞ்சில நீ தாண்டி பேர் சொல்லி கண்மாரி நீதாண்டி என் முதல் காதலி கம்பத்துக்கு இருக்க சின்ன பையன் இங்க அங்கு ஓடுற கைங்க என்ன பத்து கொடுக்கிற கைங்க ஏன் அடியே அடியே கம்பத்துக்கு இருக்க சின்ன பையன் இங்க அங்கு ஓடுற கைங்க என்ன பத்து கொடுக்கிற கைங்க ஏன் அடியே அடியே கேக்கு நான் கம்பத்துக்கு இருக்க ராசா நான் பத்துல புது புது ரோசா நான் தொட்ட ரோசவலே அது மலிஞ்சு ரொம்ப ஃபாஸ்டா நான் கம்பத்துக்குள்ள கால டவுன் சிகரெட் சூப்பா என்ன ஜோட்டா வெடிச்சா மனசுக்குள்ள காதலே காதலுக்கு உயிர் காதலுக்கு வலிக்கு நீ தாண்டி என் முதல் காதலி கம்பத்துக்கு இருக்க சின்ன பையன் இங்க அங்கு ஓடுற கைங்க என்ன பத்து கொடுக்கிற கைங்க ஏய் அடியே அடியே கம்பத்துக்கு இருக்க சின்ன பையன் இங்க அங்கு ஓடுற கைங்க என்ன பத்து கொடுக்கிற கைங்க ஏய் அடியே அடியே என் பேரு மிஸ்டர் தொடங்கப்படி இது உனக்கு தெரிஞ்சாச்சு
துப்பாக்கி வாடி சரக்கே வாயில குறுக்கே எத்தனை கணக்கே மனசுல இருக்கே சிப்பே பொண்ணு சாவடி சரக்கே என்ன பார்த்து இஷ்டப்பட்டு கம்பத்துக்கு இருக்க சின்ன பையன் இங்க அங்க ஓடுறீங்க என்ன பார்த்து கொடுக்குறீங்க அடியே அடியே கம்பத்துக்கு இருக்க சின்ன பையன் இங்க அங்க ஓடுறீங்க என்ன பார்த்து கொடுக்குறீங்க அடியே அடியே கம்பத்துக்கு இருக்க சின்ன பையன் இங்க அங்க ஓடுறீங்க என்ன பார்த்து கொடுக்குறீங்க அடியே அடியே கம்பத்துக்கு இருக்க சின்ன பையன் இங்க அங்க ஓடுறீங்க என்ன பார்த்து கொடுக்குறீங்க அடியே 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 அப்படியே என்ன அப்படி 1968 நான் பார்த்த மாதிரி இருக்கு போங்க. மலேசியா இந்த லெவல்ல போயிட்டு இருக்கு பாருங்க. இல்ல இவரை பத்தி என்ன ஒரு பெருமை ஒரு விஷயம்னாக்கா ஸ்டார்டிங்னால என்ன தெரியல நான் இவர் ரெக்கார்ட் பண்ண ஸ்டுடியோல ஒரு வாட்டி போயிருந்தேன். ஒரு 3 புக்கு நிறைய எழுதி வச்சிருக்காங்க அந்த பையன். லிரிக்ஸ் அப்படியே ஆட்டே போலாம் நினைச்சேன். பையன் தான் எங்க பிடிச்சிருவாங்க. அவ்வளவு வரிகள் மண்டையில இருந்து வெளியாகுது. அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்காரு. 16 வயசு பையன். ஓகே அவர் ஒரு பெரிய கைத்தட்டு கொடுங்க. அப்படியே அங்கிள் ஆசீர்வாதம் இருக்கும். அடுத்து டான்சர்ஸ் ஓகே இப்போ அப்படியே கண்ணுக்கு குடிச்சு டான்ஸ் பார்ப்பாங்க. டான்ஸ் குரூப் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவர்த்தினி. ஸ்ரீவர்த்தினி டான்சர்ஸ். ஓகே வருங்களா அப்படியே கூறுங்க நிருப்பா ரைட்டு. வணக்கம். நானும் ஆட போறேன்.